ஹாய், இது நேற்றோட விலாக் தான். நேற்று நைட்டு, அதாவது ஃப்ரைடே ஈவினிங் எனக்கு டைம் இருந்துச்சு. நேற்றோட ஈவினிங் விலாகும் இன்னையோட மார்னிங் விலாகும் சேர்த்து போட்டிருக்கு. நேற்று கொஞ்சம் டைம் இருந்துச்சு, அதை அப்படியே வெளியே போய் டிமார்ட்டுக்கு போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கலான்ட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். பொதுவாகவே டிமார்ட்டுக்கு இது செகண்ட் டைம் எங்களுக்கு. சென்னைக்கு வந்து ஒரு 7 monthஸில் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தோம். இது செகண்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது வீட்டுக்கு தேவையான குட்டி குட்டி பொருளெல்லாம், அதாவது கிச்சனுக்கு தேவையான பொருளெல்லாம் நிறைய இருந்துச்சு. மளிகை பொருள் கிடையாது, கிச்சனுக்கே தேவைப்படும் இல்லையா, கண்டெய்னர் இந்த மாதிரிலாம். அது மாதிரி ரொம்ப ரொம்ப அழகான டிசைன்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் அதெல்லாம் சர்ச் பண்ணும்போது அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. மளிகை பொருள் மட்டும் வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு மேலே ஃப்ளோருக்கு போயிட்டு மேலே ஃப்ளோரில் டிஷர்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. 100க்கு நல்லாவே இருந்துச்சு. அது ஒரு 4-5 டிஷர்ட் வாங்கி, ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு, அதுக்கப்புறமா ஒரு டவல் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் கிச்சனுக்குன்னு ஒரு சில பொருட்கள் மைண்டில் செட் பண்ணிவிட்டு போனோம், இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் சுத்தமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த டிசைனில் அது அங்கே இல்லை. டிசைன்றதை விட அது அந்த பொருளே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பரவாயில்ல, ஸோ ஓகே, இன்னொரு தடவை பார்த்துக்கலாம், இல்லாட்டி இன்னும் எங்கேயாவது வேறு எங்கேயாவது இப்போ கடையில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கே மளிகை சாமான் மட்டும் வாங்கிட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு. வந்துட்டு ஆன் த வேயில் ஒரு கடையில் பானிபூரி சாப்பிட்டுட்டு அப்புறம் இங்கே ஒரு லோக்கல் கடையில் அரிசி வாங்கியாச்சு. ஏன்னா டிமார்ட்டில் வாங்க கிடையாது, இங்கே தெரிஞ்ச கடை. அரிசினா தெரிஞ்ச கடையில் வாங்குறது நல்லதுன்னு சொல்லிட்டு இங்கே தெரிஞ்ச கடையில் வந்து அந்த அரிசி மட்டும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வரும்போது ஜாராவை விட்டுட்டு போயிட்டோம் இல்லையா, அவள் இப்படி தான் விட்டுட்டு போயிட்டா வந்த உடனே இப்படி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. வெளியே ஹஸ்பண்ட் வந்துட்டுருக்காரு, அவர்கிட்ட போகணுமா இல்லை என்கிட்ட போகணுமான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு பால் கொஞ்சம் ஸ்பாயில் ஆகிப்போச்சு. வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க, நான் இவங்களுக்கு ஏற்ற பால் எனக்கு கிடைக்கல. ஏன்னா அந்த பாலை வச்சு தான் அவங்களோட லவ்வையே நம்மக்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த பால் இல்லாமல் அவங்க இருக்கவே மாட்டாங்க, எப்போவுமே பாலும் கையுமாக தான் இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங் தான் எல்லா திங்ஸையும், நேற்று நைட் கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சுன்னு அப்படியே தூங்கியாச்சு. இன்றைக்கி காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு ஜஸ்ட் வந்து மளிகை சாமான்லாம் டம்ப் பண்ணிக்கிட்டேன். நேற்று வரும்போது கொஞ்சம் ஒரு 1 வீக்கு தேவையான வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த வெஜிடபிள்ஸையும் அப்படியே ஃப்ரிட்ஜில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூவும் வாங்கிட்டு வந்திருந்தோம். பூ அப்பப்போ வாங்கி வச்சுப்பேன். 20 rupees 30 rupeesன்னு தான் சொல்லுவாங்க. எப்பப்போல்லாம் போக முடியுதோ அப்பப்போல்லாம் வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா இப்போது வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பூ வைப்பேன். இப்போல்லாம் அப்படி வைக்க முடியலை, டெய்லியுமே வைக்கிற மாதிரி தான் இருக்குது, சீக்கிரமே வாடி போயிடுது. ஸோ ஏபிசி ஜூஸ்ன்னு பார்க்கும்போது என்றைக்குமே வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து தான் குடிப்போம். ஸோ இன்றைக்கி வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுது. ஒரு பீட்ரூட் அண்ட் ஒரு கேரட், ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன். இதை எடுத்துகிட்டு இதை அழகாக நீட்டாக வாஷ் பண்ணி கட் பண்ணிக்கிட்டேன். இந்த பீட்ரூட்டோட ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதை மட்டும் ஒரு பீஸ் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சம் தனியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றிக்கலாம், இல்லை திக்காக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிட்டு நம்ம ஜூஸாக எடுத்துக்கலாம். நான் வந்து சர்க்கரை போடுறது கிடையாது, சர்க்கரை போட மாட்டேன், நீங்களும் சர்க்கரை போட்டு ஜூஸாக எடுத்தாச்சு. இந்த காலத்து குழந்தைங்க ப்ராப்பராக சாப்பிட்றது இல்லையா, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் ஏதோ சாப்பிடுவாங்க. நான் எடுக்கிறது கிடையாது, ஏன்னா நான் எந்த டேஸ்ட் இருக்கா டேஸ்ட் இல்லையான்னு எதையும் பார்க்க மாட்டோம். எதுவானாலும் நம்ம சாப்பிட்டுப்போம். பெரியவங்களை பொறுத்த வரையிலும் அப்படி தானே. ஆனால் குழந்தைங்க அப்படி கிடையாது, பிக் பண்ணி தான் இதுன்னு சூஸ் பண்ணி தான் சாப்பிடுவாங்க, ப்ராப்பராக சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஹெல்த்துக்கு நம்ம கொஞ்சம் கேர் எடுக்கணும் இல்லையா, ஸோ அதனால் செஞ்சு கொடுத்தது தான். 1 டம்ளர் வந்துச்சு, இந்த ரேஷியோவில் எடுத்துப்போம். 1 டம்ளருக்கு மேலே ஒரு குட்டி பவுலில் கொஞ்சமாக வந்துச்சு. இது பார்த்தா இந்த ரேஷியோ நான் திக்காக தான் செஞ்சுருந்தேன். கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிருந்தால் 2 டம்ளரே நமக்கு வந்திருக்கும். ஆனால் நான் 1 டம்ளருக்கு மேலே ஒரு குட்டி வெசல்ஸில் வந்துருச்சு, ஒரு குட்டி டப்பாவில் தான் வந்துச்சு. ஸோ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்படி தான் இருந்துச்சு. லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லாவே இருந்துச்சு. சர்க்கரை தேவையே கிடையாது, அதுலேயே அந்த ஸ்வீட் இருந்துச்சு, போதுமான ஸ்வீட் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதை டம்ளரில் ஊற்றி பாப்பாக்கு எடுத்து போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் கொஞ்சமாக மீஞ்சு போச்சு இல்லையா, அதை நான் ஃப்ரீசருக்குள்ளே வச்சுக்கிட்டேன். ஏதாவது ஈவினிங் டைமில் வேலை செஞ்சுட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஈவினிங் டைமில் கொஞ்சமாக கொடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து ப்ராப்பராக வச்சுக்கிட்டேன். வச்சதுக்கப்புறம் இந்த ஜூஸ் எடுத்துகிட்டு போய் கொடுக்கவும் அவங்களால 1 டம்ளர் ஃபுல்லாக சாப்பிட முடியல. ஏன்னா ரொம்ப
ரொம்பவே திக்காக இருந்துச்சு. தனியாக இருந்தால் கொஞ்சம் சரியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே திக்காக இருந்தனால அவங்களால சாப்பிட முடியல. அவங்க கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டாங்க. ஸோ அது பரவாயில்லன்னு சொல்லி அதையும் கொண்டு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டேன். ஸோ ஈவினிங்க்கு இதை கொடுத்துக்கலாமே, ரெண்டையும் சேர்த்து வச்சு கொடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி சில சாக்ரிஃபைஸ் இருக்குது சாப்பாடு விஷயத்தில். ஏன்னா நாங்கள் எது வேணுன்னா சாப்பிட்டுப்போம், பாப்பா அப்படி கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் ஹெல்த் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பேன். ஏன்னா இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு சொல்கிறதுக்கு சொல்கிறோம். நீங்களும் என்ன மாதிரி பேரண்ட்ஸாக இருந்தால், அம்மாவாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி தானே தோணும். ஸோ இது இருந்தால் ஈவினிங் சாப்பிட்டுப்பாங்கள்ல அப்படின்ற மைண்ட் செட் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நானுமே அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. ஈவினிங் கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க இல்லையா? ஏன்னா கண்டபடி சாப்பிட மாட்டாங்க. அதுதான் மெயின் ரீசனே. நம்ம அப்படி கிடையாது, நாங்கள் எது வேணால் சாப்பிட்டுப்போம். அதனாலேயே இந்த மாதிரி செய்கிறது. ஸோ இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு ஈவினிங்க்கு தரலான்னு சொல்லி. ஸோ என்னோடய டே இப்படி தான் இன்றைக்கி சாட்டர்டே, இந்த நேற்று நைட்டு இன்றைக்கி சாட்டர்டேயும் இப்படி தான் மூவ் ஆச்சு. பாசிட்டிவாக மூவ் ஆச்சு. பி பாசிட்டிவ். தேங்க்யூ.